வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டும் சாப்பிடலாம். ஏன் நம்ம அதோடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, பாதாம் பருப்புடைய தோலில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால இது என்ன பண்ண முடியும்னா உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம். இதனால ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் பாதாம் பருப்பை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு விரைவாக கிடைக்கும். ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்கள் இது இரண்டையுமே பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புகள் இருக்கு. ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால இரும்பு சத்து குறைபாடால உங்களுக்கு வந்து ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனை நீங்கி ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டான அளவில் இருக்கும். அதனால ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லும். இதனால நீங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த அனீமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், சோர்வு ஏற்படுதல், தலைவலி, குமட்டல் ஏற்படுதல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு வந்து அந்த அனீமியா குணப்படுத்தப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாது. நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். நமது உடலை வந்து வெளிப்புற சூழலில் இருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாதாம் பருப்புகளில் நம்மளுடைய தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை தர செய்யக்கூடிய, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கு. அதனால ஊற வைத்த பாதாம் பருப்பு தோலுக்கு அதிக பளபளப்பு கொடுக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். சருமம் பொலிவு கொண்டதாக மாறும். எந்த விதமான சரும பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது. ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா உள்ளிருந்து சருமம் அழகாக மாற்றப்படும். உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. பாதாம் பருப்புகளில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது அதிக அளவு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு ஒட்டுமொத்தமான ஆற்றல், அந்த எனர்ஜியை வந்து அதிக அளவு நமக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் அடிக்கடி நம்மளுடைய உணவுகளில் வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு தசைகள், எலும்புகள், நரம்புகள்லாம் வலுப்பெற்று உடல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும். எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து வராது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படும். ஸோ பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. எனவே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அதிகம் எடுத்துக்கொள்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரத்த நாளங்களில் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் வந்து பார்த்தோம்னா ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாமல் இருக்கும். அதனால் நமக்கு ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் பிரச்சனையும் இருக்காது. ரத்த ஓட்டம், சீரான ரத்த ஓட்டத்தை வந்து அதாவது ரத்த நாளங்கள் சீரான ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுக்கும். ரத்தம் வந்து சீரான விதத்தில் துடிக்க ஆரம்பிக்கும் போது இதயம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய உணவுகளில் ஊற வைத்த பாதாம் பருப்பு சேர்த்துக்கொள்ளலாம். உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பதால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையெல்லாம் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் உடலுக்கு மோசமானது. பாதாம் பருப்புகளில் உணவை செடிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இதை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் 5-8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடலாம். அந்த அளவுக்கும் குறைவான அளவுக்கும் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு வேண்டிய போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு குணப்படுத்தப்படும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கப்படும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதற்கு
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கும். இதனால ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாத இருக்கிறதால உடல் எடையை குறைக்க வேண்டும் நினைக்கிறவங்கலாம் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ உணவுக்கிடையே ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் இது எடுத்துக்கொள்ளுங்க. கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பெறுவோம். கொலஸ்ட்ரால் தேவையில்லாத அந்த கொலஸ்ட்ரால் நம்ம கொழுப்புகளை நமக்கு குறைக்கப்படும். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிறைவேறாத ஆசையாக மாற்றிடும். ஸோ நீ நம்மளுடைய முகத்தில் முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 பாதாம் பருப்புகளே போதும். இது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை மறைய வைக்கும். பாதாம் எண்ணெய் கொண்டு நம்மளுடைய சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கூட நமக்கு இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணும்போது உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். ஸோ நமக்கு கண் கருவலியங்களோ கரும்புள்ளிகளோ முகப்பொருட்களோ என எதுவுமே இருக்காது. குறிப்பாக முக சுருக்கமெல்லாம் இருக்காது. நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம் நமக்கு கிடைக்கும். மூளையை பலப்படுத்தும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோயை தவிர்க்கிறதுல ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால அதை இளம் வயதிலிருந்தே நம்ம சாப்பிட்டு பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்து இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதால எதையுமே நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். ஞாபகம் மறதி நோய்கள், மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எதுவுமே இருக்காது. நமக்கு மூளை சுறுசுறுப்பாக செயல்படும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வேர்கள் வரை உள்ளிருந்து அழகாக வளர்வதற்கு, அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு கொண்டு வரும்போது தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனை எல்லாம் போயிடும். ஸோ தொடர்ந்து நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா உள்ளிருந்து தலைமுடி ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். எந்த விதமான முடி கொட்டுதல், இளநரை பிரச்சனை, பித்தநரை பிரச்சனை எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய முடி அமைப்பை நம்ம பெறுவோம். பாதாம் பருப்புகளில் ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து இருக்கு. இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் பாதாமில் 58% கொழுப்பு சத்து இருக்கு. ஆனாலும் இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இது நமக்கு பாதகம் கொடுக்காது. இதய நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 5 நாட்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு மாரடை போறக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அது பாதாமில் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொலஸ்ட்ரால் தான், கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது. அதனால இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெற ஆரம்பிப்போம். ஸோ இந்த பாதாம் பருப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்னன்றது தெரிஞ்சுக்குவோம். அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நமக்கு மருத்துவ நன்மைகளுக்கு காரணமாகவே இருக்கு. 30 கிராம் பாதாமில் தோராயமாக கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு சொல்லக்கூடிய அந்த ஃபேட் ஆரோக்கியமான ஃபேட் 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஸோ பாதாம் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்குது. தொடர்ந்து 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை காலையில் எழுந்ததும் தோலை நீக்கிட்டு நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் பிரச்சனையில் ஆரம்பித்து வயது முதிர்வு வரை எல்லா விதமான பிரச்சனைக்குமே ஒரு சிறந்த மருந்தாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு விளங்கும். எனவே தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் உடலை பலம் பெற வைத்துக்கொண்டு ஸ்ட்ராங்காக நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.